ஏப்ரல் 23 அன்று வாக்களிக்க இருக்கும் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சியே ஜனநாயகம் என்றார் ஆபிரகாம் லிங்கன். அந்த ஜனநாயகத்தின் உயிர் நாடியே நாம் அளிக்கும் வாக்குதான். சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது ஒரு கனவாகவே இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சொத்து வைத்திருப்பவர்கள் மற்றும் கல்வியறிவு உள்ளவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது சாதி, மதம், இனம், மொழி அல்லது பாலின பாகுபாடின்றி 18 வயது பூர்த்தியான அனைத்து இந்தியர்களுக்கும் சமமான வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1951 முதல் 52ஆம் காலகட்டத்தில் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற போது உலகமே ஆச்சரியத்துடன் பார்த்தது. அன்று விதைக்கப்பட்ட அந்த ஜனநாயக விதைதான் இன்று இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாற்றியுள்ளது. நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற சில கேள்விகள் உங்களுக்குள் எழுவதுண்டா? அதற்கான விடை இதோ. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்கள் கையில் கிடைக்கும் மிகச்சிறந்த ஆயுதம் வாக்குச்சீட்டு. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதிகாரம் உங்கள் விரல் நுனியில் உள்ளது. வாக்குரிமை என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது நம் நாட்டின் மீதான நமது பொறுப்பு. யாராவது ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நாம் ஒதுங்கி இருப்பது தகுதியற்றவர்கள் ஆட்சிக்கு வர நாமே வழிவகுப்பது போன்றதாகும். என் ஒரு ஓட்டு போடவில்லை என்றால் என்ன ஆகிவிடும் என்று நினைக்காதீர்கள். வரலாற்றில் பல தேர்தல்கள் ஒரே ஒரு வாக்கின் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானித்திருக்கின்றன. வாக்களிக்கும் போதுதான் ஆட்சியாளர்களிடம் கேள்வி கேட்கும் தார்மீக உரிமையை நாம் பெறுகிறோம். இன்று நம்மிடையும் இருக்கும் இளைஞர்கள்தான் நாளை இந்தியாவின் தூண்கள். முதல் முறை வாக்களிக்கப் போகும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். உங்கள் வாக்கை பணத்திற்காகவோ அல்லது வேறு எந்த ஆதாயத்திற்காகவோ விற்காதீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள். நேர்மையான தலைவரை தேர்ந்தெடுப்போம். வாக்களிப்பது என்பது ஒரு நாள் திருவிழா அல்ல, அது 5 ஆண்டு கால முன்னேற்றத்திற்கான தொடக்கம். 100% வாக்குப்பதிவை நோக்கி நமது நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வோம். நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். நமது வாக்கு நமது வலிமை. அனைவரும் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து நமது ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும். 100% வாக்குப்பதிவு என்பது கனவாக அல்லாமல் நினைவாக மாறட்டும் என்று கூறி, அனைவரும் வாக்களித்து நமது ஜனநாயகத்தை காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.